ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுக்கணும் தக்காளி, அப்புறம் மசாலா ரெடி. ஆனால் என்ன தெரியுமா கோவம், பின்னாடி காயப்பட்டிருக்க துணி எடுக்கணும். இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு ஈவினிங் எடுத்தது. ஆமாம், ஈவினிங் எடுத்தது. ஸோ நைட்டுக்கு வந்து பிள்ளைங்க என்ன டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ தான் ஏதாவது காரசாரமாக வைங்கம்மா அப்படின்னு சொல்லி பல்லாரி தக்காளி. ஸோ அதனால தான் புளி சரி எல்லா காய்கறியும் சௌ இந்த தடியை சொரக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு காரக்குழம்பு மாதிரி வைக்கலாமே அப்படின்ட்டு தான் அதுக்கு எல்லாமே மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எடுக்கியா ஓகே, மசாலா ரெடி. குழம்புக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சுட்டேன், மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போது ஒரு பொரிக்காஞ்சட்டியை வச்சு அதில் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது காரக்குழம்புக்கு கடுகு அதெல்லாம் போடலை. முதல்ல வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி எல்லாமே போட்ட பிறகு லாஸ்ட்டு காய்கறியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஒரு அரை வேக்காடு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கு பிறகு அதில் கல் உப்பையும் போட்டு எல்லா பொடியவும் போட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றி வச்சிட்டேன். குக்கரில் மாற்றி வச்சா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதனால் குக்கரில் மாற்றி வச்சுட்டா ஒரு 2-3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரம் ஆகும். அப்படின்றதுனால நான் குக்கரில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஆமாம், குக்கரில் வந்து இந்த தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்ச மசாலாவையும் இதோட ஒன்றாவே எல்லாம் வேக வச்சாச்சு. அந்த 3 விசில் வந்த பிறகு தான் நான் சரி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் புளி கரைச்சி ஊற்றி அப்புறம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு வச்சு ரைஸு அதுக்கப்புறம் அது என்ன மீன், அந்த பால் சுறா மீனை பிள்ளைங்கள்ட்ட அது வந்து முள்ளே இருக்காது. அந்த மீன் வந்து ஆக்சுவலி கேக்கு பீஸ் மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. எலும்பு தான் இருக்கும், முள்ளே இருக்காது அந்த மீனில். அந்த மீன் வாங்கினேன். அதுதான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி காரக்குழம்பு, ரைஸ். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர்.
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து குக்கரில் வைக்கவே பயம். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஃபோன் பேசிகிட்டே வந்து நான் வேலை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. குக்கர் டொம்முன்னு வெடிச்சிருச்சு. அதிலிருந்தே எனக்கு குக்கர்னால் கொஞ்சம் பயம்தான். ஆனால் இது புது குக்கரு, அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் வச்சுட்டேன். வச்சுட்டு கிச்சனில் நிற்கவே மாட்டோம் நாங்கள் யாரும், எல்லோரும் ஹாலுக்கு வந்துடுவோம். குக்கர் அந்த 3 விசில் அடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுவும் நான் தான் போய் ஆஃப் பண்ணணும். அதனால் குக்கர்னால் எனக்கு ரொம்ப பயம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குக்கர் வெடிச்சிருச்சு. ஆனால் எனக்கு பெருசாக அடிப்படலை, லைட்டாக கொஞ்சம் வந்து பொத்து விட்டுருச்சு. ஸோ அதிலேருந்து தான் எனக்கு பயம். இப்போது இந்த குழம்பு நல்லா வெந்து காய்கறியெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த கொதிக்கிற சவுண்டு கேட்குதா? டப 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 டப. ஸோ புளி கரைச்சி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கான நான் வந்து நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க வச்ச பிறகு தான் சரி தாளிப்போம் அப்படின்ட்டு நான் வெங்காயம்லாம் தாளிக்கிறதுக்கு போடலை. ஸோ பொரிக்கஞ்சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, இது 3 தான் போட்டேன். வெங்காயம் நான் போடலை. வெங்காயம் ரொம்பையும் போட்டால் அப்புறம் குழம்பு இனிச்சு கிடக்கும். அதனால் இது 3 தான் போட்டு தாளித்து இந்தால குழம்புல ஊற்றி இறக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஷானி பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பால் சுறா மீன். இதில் வந்து முள் இருக்காது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் டெலிவரியான லேடிஸ்லாம் சாப்பிட்லாம். பால் சுரக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முள்ளே இருக்காது, எலும்பு தான் இருக்கும். இதுதான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ மீன் ஃப்ரை பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, பெப்பரு, சால்ட்டு பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் சொல்லிட்டேனே, மிளகு பொடி. இது காரக்குழம்பு. இந்த மீன் வந்து எப்படின்னா கேக் மாதிரி இருக்கும். சுடுது.